பாத்தீங்களா? வந்துட்டான் பாருங்க. நம்ம சொல்லலாம், சைனாக்காரன் வந்து அதிகமா இருக்கான், பாப்புலேஷன் அதிகம். நமக்கும் சைனாக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். India is projected to have a population difference of approximately 2.9 million. 1 million is 10 lakhs. So, ஒரு ஒரு 29 lakhs people now will be having more people than China. And by the end of the decade, India's population is expected to surpass China's. Okay. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்ராக்சிமேட் 30 லட்சம் வச்சுப்போமே, கிட்டத்தட்ட 3 மில்லியன் 30 லட்சம் நம்ம வந்து அப்படி சைனா நம்ம அதிகமாக தான் இருக்கும் பாப்புலேஷன் வைஸ். நம்ம இப்ப இது வந்து ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம்ஸ்ல பாருங்க, பேட்டில் ஆஃப் லேக், உல்ஃப் வாரியர். இந்த படம்லாம் பார்க்க வச்சிருக்கேன். எந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு தெரியல, பார்க்கணும். இன்னும் பாருங்க, 2021 வந்த படம், 2017 வந்த படம், அப்புறம் 21 19 21 பாருங்க, எல்லாம் மேண்ட்ரின் இருக்கா. நான் வந்து வாண்டரிங் எடுத்து பார்த்தேன். நான் சொல்லிட்டே இருந்தேன்ல, ஒரு படம் டீஸ் பண்ணிட்டே இருந்தேன், சைனா படத்தை பத்தி பேசணும். அதை வாண்டரிங் எடுத்து பத்தி தான். அது கண்டிப்பா சென்சார்ஷிப் இல்லாம இந்த வீடியோ இல்லாம இன்னொரு வீடியோல கண்டிப்பா பேசுறேன். கமிங் பேக் டு த பாயிண்ட் ஐ அம் ட்ரைங் டு மேக். பாருங்க, ஹையஸ்ட் க்ரோசிங் நான் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்ல பாருங்க, சைனா. இதுல வந்து பாக்ஸ் ஆபீஸ் வந்து யூஎஸ் டாலர்லயே அது எவ்வளவு கலெக்ட் பண்ணப்பட்டதுங்கிற லிஸ்ட். அது $1 பில்லியன் அவன் தொடாம வேணா இருக்கலாம், ஆனா அந்த அளவுக்கு போயிட்டான். கிட்டத்தட்ட 1.5 மினிட் அவன் அதிகமாவே சம்பாதிச்சிருக்கான். அப்படியே கீழே வாங்க, கிரேட் டு சைனாட்டோனா ஃபுல் ரிவர், சைனா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் நான் இங்கிலீஷ் ஃபிலிம் 9th ரேங்கிங்ல இருக்கு. பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட்னு சொல்லிட்டு அராமிக், லாட்டின், ஹீப்ரூ. இந்த லாங்குவேஜஸ்ல எந்த அளவுக்கு அழியக்கூடிய லாங்குவேஜஸ் பாருங்க. ஹீப்ரூ, லாட்டின்னா எத்தனை பேர் பேசுறாங்கன்னு தெரியல எனக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ண கண்ட்ரியா அந்த அவங்க கம்பெனி, அவங்க கண்ட்ரில இருந்து அந்த படமா இருந்தாலும் 2004லயே வந்துச்சு இவ்வளவு கலெக்ஷன். வாண்டரிங் டு ஆபரேஷன் ரெட் சி, மெர்மைட் யார் தெரியுமா? நம்மளோட சைல்ட்ஹுட் ஃபேவரட்டான குங்ஃபு ஹாசல், அப்புறமேட்டா ஐயோ குங்ஃபு ஹாசல் ஒண்ணு, அப்புறம் இன்னொரு படங்க, ஐயோ ஸ்டீஃபன் சவுன்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர். குங்ஃபு ஹாசல், ஐயோ ஷாவின் சக்கரா, ஆமா அவங்கள நினைக்கிறேன். அந்த படத்துல ஆக்டர் டைரக்டர் அவர் எடுத்த படம் 2014 மர்மத்தான் எடுத்தாரு. படம் பார்த்தா அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, பட் ஸ்டில் சொல்றேன், நம்ம சின்ன வயசு சைல்ட்ஹுட்ல நம்மள இம்பாக்ட் பண்ண டேரக்டர்ஸ்ல இவரெல்லாம் ஒருத்தர். சைனா, ஹாங்காங் பாருங்க, டிரெக்டர் சைனா. டீமன்ஸ், ஜாப்பனீஸ் படம் 13 ஸ்பாட்டு சைனா. ஓகே 12, அது ஒண்ணு மட்டும் நான். டாப் ஹையஸ்ட் க்ரோசிங் நான் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்ல டாப் 12 மூவிஸ்ல சைனாக்காரன் தான் டாமினேட் பண்ணியிருக்கான். 14வது தான் ஜாப்பனீஸ் அனிமே வந்திருக்கான். அனிமே பாருங்க எவ்வளவு பெரிய கம்யூனிட்டின்னு. அனிமே என்ன நம்ம ஜப்பான்காரன் மட்டுமா பாக்குறோம், நாம பாக்குறோம், அமெரிக்காக்காரன் பாக்குறான். அனிமேன்னு ஒரு பெரிய ஃபேண்டம் கிரேஸே இருக்கு. அப்பேற்பட்ட கிரேஸ்ல வந்து ஒரு படம் டீமன் ஸ்லேயர், அந்த படமே 14வது பொசிஷன் இருக்கு. அப்பனா பாருங்க சைனாக்காரன் எவ்வளவு படம் எடுத்துருக்காங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்னா யாருக்கும் தெரியாது. எப்படி சைனாக்கார படம் அமெரிக்கா அவ்வளவு பேர் பாக்குறாங்களா? இல்ல, அமெரிக்கால இருக்க சைனீஸ் கன்சியூம் பண்றாங்க. யூரோப்பியன் நாடுகள்ல சைனீஸ் படம் அவ்வளவு பேர் விரும்பி பாக்குறாங்களா? தெரியல, எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா அங்க இருக்க சைனீஸ் கன்சியூம் பண்ணதான் செய்வாங்க. நம்ம ஊர்ல இருக்க படங்கள்லாம் இப்ப தமிழ் படங்களே வந்து நம்ம பிரான்ஸ், பிரிட்டன், இப்ப தளபதி விஜய் படம் இங்கெல்லாம் டாமினேட் பண்ணுச்சு. யூகே, யூஎஸ் எல்லாம் சொல்லிட்டு கனெக்ஷன் போட்டிருப்பாங்களா ட்விட்டர்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல எங்கெல்லாம் தமிழ் பீப்புள் இருக்காங்களா தமிழ் படம் தான் பார்க்கப்படும், இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கா. அந்த மாதிரி சொல்றேன். இந்த மாதிரி வைட் நமக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குல்ல, எங்கெல்லாம் நமக்கு ஆடியன்சஸ் இருக்காங்க. அந்த மாதிரி சைனாக்காரனோட படங்கள் எவ்வளவு இடங்கள்ல பிளே பண்ணப்பட்டு எவ்வளவு பேர் காசு கொடுத்திருந்தா இவ்வளவு செலவு பண்ணிருப்பானுங்க. அப்போ 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அதிகமான மக்கள் அனிமே மாரி அதர் தென் த கண்ட்ரிஸ் ஆரிஜின் மெம்பர்ஸ் பீப்புள் அவங்க பார்த்துருக்கணும். இல்ல, அவங்க தான் பாக்குறாங்கன்னா அவங்க அதிகமா காசு கட்டி பார்த்துருக்கணும். தே ஷுட் ஹேவ் வேல்யூட் மூவிஸ் மோர். செலவு அந்த இப்ப நம்ம ஒரு டிக்கெட்டுக்கு 200 ரூபாய் 400 ரூபாய் கொடுக்குறோம்னா அவன் குறைஞ்சது 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துருக்கணும். அப்பனா நமக்கு இவ்வளவு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, அப்படியே கீழே வாங்கலாம். சைனா டாப் 20 சைனா தான். ஓகே, சைனா. பிரான்ஸ்ல ஒன்று வந்து பாருங்க, தி இன்டச்சபிள்ஸ். ஐ திங்க் இதுதான் நம்ம ஊர்ல வந்து தெலுங்கு தமிழ்ல பண்ணாங்க. கார்த்தி சார் பண்ணியிருந்தாரு. படம் பேருன்னா வந்துச்சு, நல்ல தோழா. அது வந்து 2011 வந்த படம், பிரெஞ்சு படம். டாப் 24ல இருக்கு. அப்படியே கீழே. இதுக்கு அப்புறம் தான் 2001 இதான் நம்ம அனிமேல இருக்க அவதார் மாதிரி. இது அந்த காலத்துல எடுத்த படம், ஸ்பிரிட்டடாவே. இது வந்து அந்த மிகப்பெரிய பூம். அது
ஜாப்பனீஸ் படம் தான், ஜப்பான்ல தான் எடுத்தது. ஐ மீன் அவங்களால உருவாக்கப்பட்டது தான். பட் ஆனா யூஎஸ்ல செம ஹிட். வேர்ல்டுல எங்கெங்கெல்லாம் இப்போ படமா எங்கெங்கெல்லாம் கனெக்ஷன்ஸ் இருக்கோ எல்லா இடத்துலயுமே ஓடி மிகப்பெரிய ஹிட். கிட்டத்தட்ட டிஸ்னிக்கு ஈக்குவலா பயங்கரமா பண்ணாங்க. 2001 டஃப் கொடுத்துருக்கா அப்படி டிஸ்னிக்கு. அது வந்து 27வது ஸ்பாட்ல இருக்கு. அப்படியே கீழே வாங்க, சைனா ஹாங்காங் மான்ஸ்டர் ஜாப் யுவர் நேம். இந்த படத்தை பத்தி நான் பேசணும்னு சொல்றேன், நான் பேசலன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பா ஒரு நாள் பேசுறேன். ஜாப்பனீஸ்ல யுவர் நேம் படம். சைனா 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 இந்தியா தங்கல். நம்ம ஊரு தங்கல் ஏன் ஹையஸ்ட் கிராசிங்க இருக்கு? வை பாப்போமா? இந்தியாஸ் ஹையஸ்ட் கிராசஸ். ஹையஸ்ட் கிராசிங் இந்தியன் ஃபிலிம்ஸ். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க சென்சார்ஷிப்ங்கிற டாபிக் இப்போ இந்த பிலிம்ஸோட பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு ஷாக் ஆகலாம். இருக்கு. ஐ ஃபீல் தேர் இஸ் அ கனெக்ஷன். இப்ப நம்ம ஊர்ல தங்கல் பாருங்க. ஏன் தங்கல் வந்து 2000 கோடி ஓடிச்சு, அதுவும் 2016. இன்னைக்கு சென்னையில பல இங்கிலீஷ் படம் ஹவுஸ்ஃபுல்லா ஓடுது. 2016 ஓடி இருக்குமானா அகைன் எனக்கு தெரியல, மேபி ஓடி இருக்கலாம், கம்மியான ஷேர் ஓடி இருக்கலாம். போஸ்ட் பேண்டமிக் அப்புறம் நமக்கு வந்து we have explored ourselves, we have been exposing ourselves to the global content. நான் குளோபல்ஸ்ல வந்து எந்த அதர் லாங்குவேஜ் எந்த படமா இருந்தாலும் சரி, தெலுங்கு படம், மலையாள படம், கன்னட படம், ஹிந்தி படம், மராத்தி படம், எந்த பெங்காலி படங்கள் இல்ல அதர் ஃபாரின் லாங்குவேஜ், இப்போ ஸ்பானிஷ், பிரெஞ்சு, இல்ல ஜாப்பனீஸ், இல்ல மேண்ட்ரின் லாங்குவேஜ் படங்கள், இங்கிலீஷ் கூட சில பேருக்கு அதுவே மிகப்பெரிய கல்ச்சுரல் ஷாக்கா ஃபர்ஸ்ட் ஆங்கில படம் இங்கிலீஷ்ல பார்க்க கூட இருக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்போசிங் பேண்டமிக் டைம்ல we have exposed ourselves. அதுக்கு முன்னாடி ப்ரீ பேண்டமிக்ல ஏன் இவ்வளவு ஓடி இருக்கணும், ஏன் அப்படி இவ்வளவு சம்பாரிச்சிருக்கணும்? அதுக்கு மேஜரான கான்ட்ரிபியூஷன் சைனா தான். பார்த்தீங்களா? தங்கல்ங்கிற படம் கிராசஸ் பாருங்க. டொமஸ்டிக்ல லிட்டரேட் 12 மில்லியன், அப்ராக்சிமேட்லி $12 மில்லியன். டொமஸ்டிக் கிராஸ்னா அது சம்பாரிச்சதுல 4%. 2000த்துல 4% எவ்வளவு வரும்? ரஃபா 5% வச்சுக்கோங்களேன். 2000த்துல 10%னா 200. 200ல பாதி 100. அந்த 2000 கோடியில 100 கோடி தான் இந்தியாவில சம்பாரிச்சது, மேக்சிமம் அப்ராக்சிமேஷன் சொல்றேன். ஓகே, மீதி 95% இன்டர்நேஷனல், அதாவது அதர் தென் இந்தியாவில அந்த படத்தை பார்த்தால்தான் கலெக்ஷன் வந்திருக்கு. ஓகே, எங்க வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ரீஜியன்ஸ் ஏதாவது இருக்கா? ஆல் டெரிட்டரிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு பாருங்க. டொமஸ்டிக்னா நம்ம மார்க்கெட், நமக்கு வந்து ஓகே ஓப்பனிங்கா விடுங்க, நமக்கு வந்து கிட்ட 12 மில்லியன் இருந்திருக்கா. ஜூம் அவுட் பண்ண முடியுதா பார்த்தேன், உங்களுக்கு எடுத்தோன்னே எல்லாமே தெரியும். நம்ம வந்து டிசம்பர் 12, 2016 ரிலீஸ் பண்ணியிருக்கோமா பாருங்க. நார்வே, துருக்கி 2017 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. யுஏஇ, யூகே. இப்ப இதுல மட்டும் யூரோப் அண்ட் மிடில் ஈஸ்டர்ன்ல மட்டும் எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு? பிரேக்கப் பாருங்க. ஏஷியா பசிபிக் நம்ம என்னென்ன மார்க்கெட்? ஆஸ்திரேலியா, ஹாங்காங், இந்தியா, நியூசிலாந்து, சவுத் கொரியா, தைவான். இப்ப இதுல பாருங்க, ஹாங்காங்ல 2017 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் இந்தியா நம்ம நம்ம குளோபல் மார்க்கெட், அதாவது நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது சைனா. ஹாங்காங் வேற, சைனா வேற. நம்ம படம் டிசம்பர் 2016 ரிலீஸ் ஆயிடுச்சு. 2017 ஆகஸ்ட்ல ஹாங்காங் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி மே 2017 சைனால ரிலீஸ் ஆயிருக்கு. சைனால மட்டும் கிராஸ் பாருங்க, 193 மில்லியன். நம்ம ஊர்ல 12 மில்லியன், அவங்க ஊர்ல 193 மில்லியன். நம்ம படத்தை தான் பார்த்துருக்கான். இவன் பார்த்ததாலதான் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஒரு நமக்கு எப்படி சொல்றது பிரேக்கப்பே வந்திருக்கு. அவ்வளோ பெரிய அமௌண்டா வந்திருக்கு. டொமஸ்டிக் 12 மில்லியன், இன்டர்நேஷனல் 291 மில்லியன், டோட்டலா வேர்ல்டு வைடு வந்து 303 மில்லியன்ஸ். இப்ப தங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கான கான்ட்ரிபியூஷன் இருக்கு. பாகுபலி, RR, KGF எல்லாத்துக்கும் இருக்கும். இதுல தங்கல் அளவுக்கு வேற யாருமே சைனால வந்து ஓடினதே இல்லை. தங்கல் வந்து ஸ்ட்ரக் த ரைட் கார்ட்ஸ் இன் சைனா, கேரளா சாரி. தங்கல் ஆக்சுவலி ஸ்ட்ரக் த ரைட் கார்ட்ஸ் இன் வித் சைனீஸ் பீப்புள். அவ்வளோ சைனால ஓடினதாலதான் நமக்கு வந்து 2000 கோடி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்துச்சு. அடுத்தது பாருங்க, பாகுபலி, RRR, அப்புறம் KGF 2லாம் ஆக்சுவலி இது நான் வந்து டு பி ஹானஸ்ட் இதுதான் இன்னும் கொஞ்சம் சலார் மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏறட்டா அதை கொண்டு போயிருக்கும்னு சொல்லுவேன். ஸோ தட் குளோபலா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இப்பயும் பாக்குற மாதிரி இருக்கும், சூப்பரா தான் இருக்கு. அந்த டேரக்டரே இது போதும் கூட நினைச்சிருக்கலாம். சென்சார் சிலதெல்லாம் கட் ஆயிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஜவான், கல்கி,
கல்கிலாம் 1100 கோடி தொட்டு இருக்கு பாருங்க. கல்கியுமே ஐ ஃபீல் நோ, அது கொஞ்சம் அது வந்து ஐ ஓகே அண்டர்ஸ்டாண்ட்ஸ். அது வந்து பொலிட்டிக்கல் ஸ்பிரிச்சுவல் இந்த மாதிரி பல பொலிட்டிக்கல் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் மித்தாலஜிக்கல் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் கலந்து இது ஒரு டிஸ்டோபியன் ஒரு இதெல்லாம் காட்டுறாங்க, அண்டர்ஸ்டாண்ட். ஆனா தீபிகா படுக்கு நடந்து வராங்க பாத்தீங்களா, நடந்து வரப்போ அப்படியே இந்த நெருப்புலாம் அவங்கள படாம போய் ஆக்சுவலா அவங்க எரிஞ்சிருவாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சிருவாங்க, அவங்கள மட்டும் சுடாது. அந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போவாங்க நெருப்புலாம். அதெல்லாம் இன்னும் டீட்டெயிலா ஷிலோட் காட்டியிருக்கலாம். ஆனா நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஒயிட் ஷார்ட் ஷிலோட்ல அவங்க அவங்க நெருப்புல அந்த வெளிச்சத்துல நடுவுல கருப்பா நடந்து போறாங்கன்னு ஷிலோட்ல காட்டினாலும் அது வந்து சென்சார்ல வந்து இதாயிருக்கும். அவங்க அப்படியே ரொம்ப ஷார்ட்டா அப்படியே இங்க வச்சு அப்படிலாம் பண்ணிருப்பாங்க. ஐம் நாட் சேயிங் அந்த ஒரு ஷார்ட்டால அந்த படத்துல கலெக்ஷன் கம்மி அப்படி கிடையாது. அந்த ஆர்ட் அந்த ஃபீல் ஒன்னு இருக்குல்ல, தட்ஸ் வேர் த ஜாக் ஸ்னைடர் ஹிட்ஸ் இந்த ரெபல் மூன். ரெபல் மூன் ஒரு படமா பாக்குறப்ப, ஒரு PG-13 வருஷமா பாக்குறப்ப அப்படியே எதுவுமே இல்லாம, ரத்தமும் இல்லாம, லேசர் லைட் இல்லாம, ஒண்ணுமே இல்லாம, பிளாஸ்ட் இல்லாம, ஒண்ணுமே இல்லாம பாக்குறப்ப இட்ஸ் வார் மூவி. அதுக்கு கண்டிப்பா வயலன்ஸ் தேவை. அது PG-13 பாக்குறப்ப ஒரு படமாவே தெரியல, 2 மணி நேரம் படம். அவ்வளவு என்னங்க இவ்வளவு நேரம் ஆகுது, என்னங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு முக்கியா இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே படம் பார்த்த படம் 3.5 மணி நேரம் ஓட்டனா பார்க்க செம்மையா இருக்கு. இப்படி எடுத்திருக்கான், இவ்வளவு எமோஷன் இருக்கு, இப்படி இம்பாக்ட் இருக்கு, இதனால இப்படி ஃபீல் ஆனா அதோட நமக்கு அப்ப பாக்குறப்ப காண்டாச்சு, இதுதான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி பல சைட்ஸ் எல்லாமே கலந்து ஒரு 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 ஹோலிஸ்டிக் வியூவா இருந்துச்சு இந்த படம் ரெபல் மூன்ங்கிறது. டெஃபினெட்லி இதை செஞ்சு பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 டேரக்டர்ஸ் கட் போட்டு பாருங்க. கமிங் பேக் டு த சென்சார்ஷிப் அப்படியே பாருங்க. பத்தான், பஜ்ரங்கி பைஜான் செஞ்சு பயங்கரமா சைனால ஓடிச்சாங்க, இந்த கலெக்ஷன். அனிமல் ஒரு ஏரேட்டட் ஃபிலிம்ல ஹையஸ்ட் கிராசிங்ல இதுதான் இருக்கு, கரெக்டா? இது வரைக்கும் நீங்க பார்த்த எந்த லிஸ்ட்லயுமே வந்து ஏரேட்டட் ஃபிலிம் கிடையாது. அனிமல் வந்து ஒரு ஏரேட்டட் ஃபிலிம். அனிமலுக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் பிரேக்கப் பார்க்கணும், இருக்கான்னு பார்ப்போம். 3.5 மணி நேரம் படம் சொல்லல, ஜாக் ஸ்னைடர் மாதிரியே கொஞ்சம் தரேன். பர்ஃபார்மன்ஸ் டொமஸ்டிக்ல பாருங்க 15 மில்லியன். அப்படியே பாருங்க 15 மில்லியன் எங்க இருக்கு, அதுல 4 மில்லியன் 15 மில்லியன் தாண்டி அந்த ஈக்குவேஷன்ல 3/1 பங்கு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 4 மில்லியன் யூஏல இருக்கு. யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி, நார்வே, ஸ்பெயின் எல்லாம் இருந்திருக்கு பெரிய. ஆனா அங்க அந்த அங்க அந்த ஊர்ல நம்ம படம் இவ்வளவு ஓடுறதே பெருசுதான். ஏசியா பசிபிக்ல நம்ம ஊர்ல இந்தியா, ஆஸ்திரேலியால மட்டுமே 3 மில்லியன், நியூசிலாந்து, ரஷ்யா. சைனால பெரிய ஓப்பனிங்கே இல்ல பாருங்க. சைனாவோட பர்ஃபார்மன்ஸே இல்லாமலேயே இது வந்து இவ்வளவு கொடுத்துருக்கு. நம்ம டொமஸ்டிக்கா நமக்கு வந்து 15 மில்லியன், இன்டர்நேஷனல்ல 77 மில்லியன், அப்ராக்சிமேட்லி 83%. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை, நான் 100 வச்சுறேன் உங்களுக்கு. ஸோ இது விசிபிளா வரும். அனிமல் படம் டொமஸ்டிக்கா 15 மில்லியன்னா 6.2 மில்லியன் அப்ராக்சிமேட்ல அப்ராக்சிமேட்ஸ் தான். அதுவே பாருங்க இன்டர்நேஷனல் மட்டும் பாருங்க 77 மில்லியன், அப்ராக்சிமேட்லி 83% ஆஃப் த பட்ஜெட் ஆஃப் த பாக்ஸ் ஆஃபீஸ் கேம் ஃப்ரம் த இன்டர்நேஷனல் பாக்ஸ் ஆஃபீஸஸ். ஸோ நம்ம படங்கள் நம்ம இப்போ ஒரு லிஸ்ட் ஒன்று பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்னு, இதுல இந்தியா தங்கல் இங்க வந்திருக்கு. அப்படியே இன்னும் கீழே போட்டுன்னு வச்சுக்கோங்க, ஜப்பான், சைனா, இந்தியா பாகுபலி 2 வந்திருக்கா. இது வரைக்கும் நம்ம 2 இந்தியா பார்த்துருக்கோம், தங்கல், பாகுபலி 2. அப்படியே இன்னும் கீழே வாங்க, ஜப்பான், சைனா, சவுத் கொரியா. பேராசைட்லாம் ஆஸ்கர் வாங்கினதுக்கப்புறம் பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ குங்ஃபு யோகா சைனான்னு இருக்கா, அந்த குங்ஃபு யோகா 45வது ரேங்க்ல இருக்கு. உலகத்துல இது வரைக்கும் ஹையஸ்ட் கிராசிங் மூவில டாப் 40 குங்ஃபு யோகா இருக்கு. நம்ம ஊர்ல அது ஓடவே இல்லை, நம்ம ஊர்ல சுத்தமா ஓடவே இல்லை. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன், போடு சாக்கிச்சானு, சோனு சூத், இங்க அமீரா தஸ்தர், அப்புறம் தீஷா பட்டானி, இந்தியா சைனா கொல்லாபு பயங்கரமா இருக்க போது படம்னு போனேன். சைனாக்கார எடுத்த படம் தான், சுமாராதான் இருந்துச்சு, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா நம்ம ஊர்ல எவனுமே சட்டையே பண்ணல. ஐ திங்க் அந்த டைம்ல தான் வந்து இந்த இதுல வந்து தேவில வந்து நினைக்கிறேன், தேவி வந்து ஹிந்தில வந்து ஏதோ ஒரு தூத்தியா ஏதோ மறந்து போச்சு எனக்கு, ஏதோ ஒரு பேர்ல தான் ரிலீஸ் பண்ணாங்க. தேவி வந்து ஹிந்திலயும் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ சோனு சூத்துக்கு நம்ம சோனு சூத்துக்கு வந்து நம்ம தமிழ்லயும் ரிசப்ஷன் இருந்துச்சு, ஹிந்திலயும் நல்ல ரிசப்ஷன் இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணி இந்த படத்துக்கு வந்தா யாருமே பெருசா பெரிய ஒரு அட்டென்ஷன் இந்தியாலயே வரல, ஹிந்திலயும் வரல, இந்தியா லெவல்லயே பெருசா வரல. குங்ஃபு யோகா பாத்தீங்களா, இன்டர்நேஷனல்ல மட்டும் வேர்ல்டு இன்டர்நேஷனல் அப்படியே போட்டிருக்காங்க. சைனால பை ரீஜன், சைனால வந்து லிட்டரலி அவனோட ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே 257 கிட்ட தான் அப்ராக்சிமேட்லி. அது சைனா மட்டும் பாருங்க 254 கொடுத்துருக்கு. $254 மில்லியன் சைனாவிலேயே அவன் கலெக்ட் பண்ணிட்டான். அப்புறம் அதை தாண்டி எங்க தான் ஓடி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன், அப்ராக்சிமேட்லி 1 மில்லியன் யூஏஇல ஓடி இருக்கு.
யூகேல கொஞ்சம், அப்புறம் ரஷ்யா, தாய்லாந்து, நியூசிலாந்து, சவுத் கொரியா அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப மினிமல். மினிமம் 1 மில்லியன் கூட இல்ல. அதிகமா கிட்டத்தட்ட ஒரு முக்கா கிட்ட வந்தது வந்து ரஷ்யால தான். டொமஸ்டிக்னு சொல்லிட்டு அவன் ஒரு இன்னொரு கணக்கு ஒன்று போட்டிருக்கான். ஓகே. ஸோ அப்ராக்சிமேட்லி 1 மில்லியன் அதர் வேர்ல்டு டெரிட்டரியில் யூஏ மட்டும் தான், சைனா யூஏல மட்டும் தான் ஓடி இருக்கு. இந்தியா அந்த லிஸ்ட்லயே இல்ல. அப்ப நம்ம ஓகே இது வந்து நம்மளோட தானே பாக்ஸ் ஆபீஸ் மோஜோ. இது ட்ரோன் போட்டிருக்கு. டொமஸ்டிக் மீன் போட்டது இந்தியால சொல்றாங்களா என்னன்னு தெரியல, என்ன கணக்குன்னு தெரியல. நம்ம ஊர்ல தான் இவ்வளவு கம்மியான கனெக்ஷன் வந்திருக்கும். இப்போ பாருங்களேன், திஸ் இஸ் சைனா, திஸ் இஸ் இந்தியா, ஒரே படம். நம்ம ஊர்ல இந்த படம் விருப்பம் இல்லாதனால இவ்வளவு கம்மியா இருக்கு. பட் யுஏஇ நான் இந்தியாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் யுஏஇ விட அந்த படத்தை அதிகமா பார்த்திருக்காங்க, நம்ம ஊர்ல அவ்வளவு கம்மியா பார்த்திருக்காங்க. தட்ஸ் த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு மேக். அப்படியே பாருங்க, டாப் 50 பாத்துட்டீங்களா சைனா படங்கள்லாம். சைனால சென்சார்ஷிப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஐடியா இல்ல. இன்கேஸ் சைனாலையும் சென்சார்ஷிப் இருக்கு, அவன் சும்மாவே எல்லாத்தையும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிறான். அவனுக்கு என்ன பிரச்சனை தெரியல, அவன் எந்த நியூஸ் பப்ளிஷ் ஆகணும், என்ன போடணும், எந்த சோசியல் மீடியா யூஸ் பண்ணணும், எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிறான். ஸோ இது படம் சென்சார் இருக்குமா இருக்காதுங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை. பார்க்கவே எனக்கு விருப்பமும் இல்லை. நினைச்சா இப்போ ஒரு கூகுள் கிளிக் தான் பார்த்துடலாம், பட் எனக்கு விருப்பமும் இல்லை. இப்ப நம்ம ஊர் படத்துக்கு வருவோம். ரெஃபரிங் கமிங் பேக் டு அவர் ஃபிலிம்ஸ். அனிமல் இஸ் த ஃபர்ஸ்ட் ஏரட்டட் மூவி தட் ஹேட் அப்ராக்சிமேட்லி 917 க்ரோஸ் வந்திருக்கா. அப்படியே கீழே வாங்க. சீக்கிரம் சூப்பர் ஸ்டார் பிகே சலார் பார்ட் 1. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் த சேம் டைரக்டர் ஹூ டிட் கேஜிஎஃப் 1 and 2 அவரு தானா நான் ஏரட்டட் படம் தான் பண்ண போறேன், எனக்கு வைலன்ஸ் வேணும், ரத்தம் தெரிக்கணும், நான் இந்த இந்த அடல்ட்டுக்காக தான் அந்த படமே பண்ண போறேங்கிறதுக்காக செலவு பண்ணி படம் எடுத்து அதை 700 கோடி எடுத்துட்டு பெரிய விஷயம். நான் உண்மையாலுமே சொல்றேன், ஆடியன்ஸ் நான் படம் பார்க்குறப்ப இந்தியன் படம் இவ்வளோ ஒரு வைபா, இவ்வளோ ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த அந்த காளி சொல்லிட்டு ஒரு பண்ணுவாங்களே அந்த இடத்துல பிரபாஸ் சண்டை போடுவாரு ஒரு ஒரு பெண்ணை காப்பாற்றுறதுக்காக. பெண்ணா பல பெண்கள் இருப்பாங்க, அந்த யா 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 கூட்டமா கூடி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும்ல, கை கட்டிட்டு இருந்த பிரபாஸ் இறங்கி அடிப்பாரு அந்த இடம். அந்த பிளாக்ல அப்படியே அந்த ஆக்ஷன் பிளாக் அப்படியே செம இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். அப்படியே அடிப்பாரு, இப்படி வெட்டு அப்படியே ரத்தம் தெரிக்கும், கால் துண்டாகும். அதெல்லாம் பாக்குறப்ப அவ்வளோ இட்ஸ் லைக் லிட்டரலி இட்ஸ் லைக் வதம் மாதிரி. இன்னும் காட் வந்து ஒரு அதர்மத்தை எதிர்த்து ஒரு விஷயம் பண்ணா எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு டிபிக்ஷன்ல அவங்களே பண்ணியிருப்பாங்க. ஆனா பாக்குற அந்த ஒரு நமக்கு என்ன, நம்ம ஒரு மூவி பார்க்கணும், நமக்கு அந்த மூவி நமக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கணும், பார்க்க ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கணும், ஷுட் இம்மர்ஸ் இந்த மூவி. அது சலார்ல இருந்துச்சு, அது அனிமல்லயும் இருந்துச்சு. ஆனா மத்த படங்கள் எல்லாம் இல்ல. கேஜிஎஃப்ல கூட அந்த அளவுக்கு இல்ல, ரொம்ப பாலிஷ்டா, ரொம்ப சென்சாரா, ரொம்ப சூப்பரா தான் பண்ணிருந்தாங்க. சென்சாருக்கு போகாமலே நான் பெட்டரா பண்ண முடியுங்கிறதுல கேஜிஎஃப்ல கிங்கா இருக்கலாம். ஆனா சென்சாருக்கும் ஏ சர்டிபிகேட்டுக்கும் இவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா போடுறது, அந்த பாக்ஸ் ஆபீஸ்ல பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப யூஏனா நாங்க இப்போ குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க, 2 அம்மா அப்பா 2 பசங்க, 4 பேர் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்றது எப்படி இருக்கு? அடல்ட்ங்கிறதால வெறும் அம்மா அப்பா மட்டுமோ இல்ல அவங்க கூட ஒய்ஃப் வர மாட்டாங்க, விருப்பம் இல்ல, ஹஸ்பண்ட் மட்டும் போய் பாக்குறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு கவுண்ட் கம்மியாகுது பாருங்க படம் வாங்குறதுக்கு, படம் பர்ச்சேசிங் பவருக்கு. அதுக்கே ஒரு ஓடி இருக்குன்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் சூப்பர் ஸ்டார் பிகே சலார் 2.0 ஓகே சுல்தான் பாகுபலி. ஐயோ, ஐ ஃபெல்ட் பேட். தியேட்டர்ல பாக்குறப்ப நினைச்சேன், ஏன் தலைவா லோகேஷ், ஏன் நீங்க கட்ஸா ஒரு நான் விஜய் படம் தான் பண்றேன், பெரியார் படம் தான், நான் வந்து ஏரட்டட் படம் பண்றேன், விஜய் ஏரட்டட் மூவி, அந்த மாதிரி ஏன் அந்த ஸ்கால் எடுக்கலன்னு எனக்கு புரியல. கிட்டத்தட்ட சலார் மாதிரி தான் லியாவும். அந்த ஆக்ஷனுக்கு அந்த குரூசம்க்கு ஏரட்டட் செம்மையா ஒர்க் ஆயிருக்கும், அன்கட் அன்சர்ட் நல்லா ஒர்க் ஆயிருக்கும். நம்ம ஊர்ல ஏ சர்டிஃபிகேட் போனாலே அவனே பல வருஷம் சென்சார் பண்ணிடுவான், இதுல இது வேறையாங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஐ ஃபெல்ட் ஹி ஷுட் ஹவ் புஷ்ட் ஃபார் ஏ சோ தட் இட் வில் பி மோர் ரா அண்ட் ரியல். அது மிஸ் ஆச்சு நம்ம ஊர்ல நமக்கு. ஓகே, உங்களோட ஹையஸ்ட் க்ரோசிங் மற்றதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க, அவ்வளவுதான். அந்தாதுன்னு ஐ திங்க் இட்ஸ் ஏரட்டட் ஃபிலிம் தான் நினைக்கிறேன். அந்தாது நாட் ஷோர். பொன்னியின் செல்வன், விக்ரம், நாட் ஷோர், சாஹோ. ஓகே 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 ஓகே. பாஜ்ரா முஸ்தானி ஐ திங்க் இது ஏன் நினைக்கிறேன். இல்ல இல்ல, ஏவா இருக்க வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனா ஏவா இருந்திருக்கலாம், இன்னும் காம்ப்ளெக்ஸான விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணிருக்கலாம். காஷ்மீர் ஃபைல்ஸ் கண்டிப்பா ஏவா தான் இருந்திருக்கும். ஓகே,
நம்ம ஹையஸ்ட் க்ரோசிங் ஃபிலிம்ஸ்லாம் பாருங்க. இதுல நம்ம ஊர் படங்கள்னா இந்தியன் ஃபிலிமா நம்ம எல்லாருமே பாருங்க, இவ்வளோ ஹிந்தி படங்கள் டாமினேட்டே பண்ணியிருந்தாலும் சர்டைன் அவுட்ஸ்டாண்டிங்கான மூவிஸ் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணது வந்து அனிமல் அண்ட் சலார். இந்த மாதிரி நமக்கு இன்னும் படங்கள் வேணும். கல்கி அந்த மாதிரி புஷ் பண்ணியிருக்கணும். அவ்வளோ வேர்ல்டோட மெட்டீரியலுக்கு நம்ம புஷ் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் பண்ணாம விட்டுருக்கோமான்னு தோணுது. லியோ அப்படி புஷ் பண்ணிருக்கணும். திஸ் இஸ் த குளோபலைசேஷன் புஷ் சொல்ல வரேன் நான். இப்படி பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரான ரீச்சும் ஒரு ஒரு மூவிஸா எல்லாருக்குமே பேலட்டபிளான ஒரு விஷயமா மாறி இருக்கும்.